நாம சூரத்துல் வாக்கியாவை மனப்பாடம் செய்தோம். இந்த சூரா என்று சொன்னாலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள், மன் கரஅ சூரத்துல் வாக்கியா ஃபீ குல்லி லைலத்தின், யார் ஒவ்வொரு இரவும் சூரத்துல் வாக்கியாவை ஓதுவார்களோ அவர்களுக்கு ஃபாக்கத்தன் அபதா, லா துஸிபுஹு ஃபாக்கத்தன் அபதா, லா துஸிபுஹு ஃபாக்கத்தன் அபதா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அரபியில குர்ஆன்ல நிறைய கேட்டீங்க. காலிதீன ஃபீஹா அபதா, தட் இஸ் எ பர்மனன்ட். அபதான எப்பொழுதுமே நிரந்தரமாக. சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது காலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தரமாக இருப்பார், நீண்டால விட்டு வெளியில வரமாட்டார். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒவ்வொரு இரவும் சூரத்துல் வாக்கியாவை ஓதினால் ஓதும் பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ லா துஸிபுஹு ஃபாக்கத்தன் அபதா, அவருக்கு ஒருபோதும் வறுமை வராது. இது யாருடைய வாக்கு? அல்லாஹ்வுடைய சத்திய தூதருடைய வாக்கு. இன்னைக்கு மிகப்பெரிய செல்வ செழிப்பில் இருந்த துபாய், மிகப்பெரிய செல்வ செழிப்பில் இருந்த தௌலத்துல் குவைத் இன்னைக்கு ஆடி போய் கிடக்கின்றார்களே. செல்வம் எப்படி வேண்டுமானாலும் வரலாம், ஆடம்பரம் எப்படி வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் அது எப்படி வந்தது என்பதை சிந்திக்க வேண்டும். இப்ப உலகம் ஆட்டம் கண்டு போயிருக்கா இல்லையா? அந்த மாதிரி செல்வத்தின் ஆட்டங்கள் கிடையாது. நேற்று வரை மல்டி குஷன் ரெஸ்டாரண்டில் அமர்ந்து கொண்டு முழு ஒட்டக மந்தி சாப்பிடக்கூடிய ஒரு காலம் இருக்கும். ஆனால் அல்லாஹ் நாடிவிட்டால் பஞ்ச பரதேசிகளாக ஒரு ரொட்டிக்கு கூட பிச்சை எடுக்கக்கூடிய சூழலை அல்லாஹ் ஆக்கி வைப்பான். அதுதான் அல்லாஹ் விரும்பி நமக்கு கொடுக்கக்கூடிய செல்வத்திற்கும் இந்த உலகத்தில் ஆதாயத்திற்காக அல்லாஹ்வை மறந்து நாம் சேர்த்த செல்வத்திற்கும் உண்டான வித்தியாசம்.